சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்படி கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க, நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும், உங்களே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கத்தரேசு காத்தாரே, காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். நான் நஞ்சேன் என் இயேசு என்னோடிருப்பதால். பரலோக தகப்பனே, இன்றைக்கும் எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நம்முடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தையானது ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும். வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நீங்கள் அசைவாடுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் விழுந்து போனவர்களை பார்த்து சோர்ந்து போனது போதும் என்கிற தலைப்பில் கர்த்தர் இன்று நம்மோடு பேசுவார். எடுத்து வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியா தீர்க்கதரிசியை பற்றி நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். இங்கே எலியா ஒரு கெபியில் போய் தங்கினதாக நம்ம பார்க்குறோம். கெபியில் போய் தங்கி இருந்து கொண்டு இந்த எலியா சிந்திக்கிறாரு, இனி நான் வாழ முடியாது, இனி என்னால் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்து ஊழியம் பண்ண முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் இது என்னால் முடியாது, இனி என்னால் முடியாது, இனி என்னால் முடியாது இப்படி சொல்லி சிந்தித்து கொண்டே அவர் இருந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு, எலியாவா இப்படி ஒரு கெபிக்குள்ளே போய் இருந்து கொண்டு இருக்கிறாய்? உனக்கு என்ன ஆனது? உன்னுடைய அழைப்பு விசேஷித்த ஒரு அழைப்பு. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லை, வானம் திறக்கட்டும் என்று சொன்னாலே வானம் திறக்கிறது, வானம் மழை பொழியட்டும் என்று சொல்லி உன் வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்து கீழ்ப்படிந்து மழை பெய்கிறது. அதுவும் மட்டும் இல்லை, எப்போதும் கூட அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனுக்கு முன்பாக எப்போது நிற்கிற நான், நீ எப்போது என் சமூகத்தில் நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி, மரித்த சிறுவனை உயிரோடு கூட எழுப்பின அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அந்த சாரிபாத்தி விதவை வீட்டில் பஞ்ச காலத்தில் ஆகாரம் பெருக்கம் உண்டாவதற்கு காரணமாக இருந்த இந்த எலியாவா இன்றைக்கு சோர்ந்து போய் ஆடு மாடுகள் உலாவுகிற தங்குகிற ஒரு கெபிக்குள்ளே போய் நீ என்ன செய்ய உட்கார்ந்துட்டு இருக்கிறாய்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இங்கே என்ன காரியம்? நீ எங்கே இருக்கக்கூடியவர்? ஒரு உன்னத அழைப்புக்குள்ளே அழைக்கப்பட்டு நீ எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நீ நடமாடி உலாவுகிற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு தீர்க்கதரிசி, இப்படி ஒரு கெபிக்குள்ளே போய் நீ என்ன செஞ்சிட்ருக்கிய? நீ உட்கார்ந்துட்ருக்கிய. எலியாவே, உனக்கு என்ன ஆனது? உன்னை கலங்க வைத்தது எது என்று சொல்லி ஆண்டவர் அந்த எலியாவை பார்த்து பேசுகிறார். அப்போது தான் அந்த எலியா சொன்ன வார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த எலியா சொல்கிறாரு,
சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் இப்போது அந்த ஏசபேல் ராணியும் ஆகாப் ராஜாவும் உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினால கொன்று போட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்குவதற்காக நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி என்னை நினச்சிதாங்க அங்கே இங்கெல்லாம் என்னை தேடி அலைந்து கண்டுபிடித்து கொலை செய்ய முயற்சி பண்ணி கொண்டு இருக்காங்க. அதனால தான் நான் அந்த கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக அந்த எலியா சொல்கிறாரு. இந்த எலியாவுக்கு அந்த ஏசபேல் ராணி சொன்ன காரியம், நாளை இந்த நேரத்தில் நான் நினச்சேன், உன் பிராணனை நீ அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எப்படி பட்டயத்தினால் நீ கொஞ்சம் குவித்தாயோ அதே போல் நீ அவங்க ஒவ்வொருவருக்கும் செய்தது போல் உனக்கு செய்வேன் அப்படி சொல்லி அனுப்பினால அந்த ராணி ஏசபேலுக்கு பயந்து தன் பிராணனை காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணினாராம், ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போயிடணும். பெயர்செபா வனாந்திரத்துக்கு அங்கே ஓடி போயிறாரு. அந்த வேலைக்காரனை அந்த வனாந்திர எல்கை மட்டும் நிற்க வைத்து விட்டு இவர் மட்டும் தனியாக வனாந்திரத்தில் நடந்து எங்கேயாவது ஒரு மரம் உண்டா, எங்கேயாவது ஒரு செடி நிழல் உண்டா என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் அவர் ஒரு நாள் முழுவதும் நடந்து பிறகுதான் ஒரு சூறை செடியை கண்டுபிடித்தார். அந்த செடியிலிருந்து எவ்வளோ நிழல் வரும் என்று சொல்லி நன்றாக நமக்கு தெரியும். ஒரு மரமாக இருந்திருந்தால் கூட நன்றாக கொஞ்சம் ஓரளவு நிழல் வந்திருக்கும். அது வனாந்திரம், அது மிகவும் ஒரு வெப்பமான இடம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் எதுவுமே இல்லாத அந்த வறண்ட வனாந்திரத்துக்குள்ளே ஓடி போய் இங்கே தான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூறை செடியை கண்டுபிடிச்சி அதில் உட்கார்ந்ததாக நம்ம என்ன நன்றாக தெரியும். அந்த சூறை செடியில் உட்கார்ந்து என்ன சொன்னாரே, நான் வாழ்ந்தது போதும், நான் அந்த ஏசபேல் ராணி பட்டயத்தில் நான் கொலை பண்ணுவதை காட்டிலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, என் ஆத்மாவே எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த எலியா அந்த கெபிக்குள்ளே போய் அங்கே ஒளிஞ்சிருக்கிறாரு. யாருக்கு? அந்த ஏசபேலுக்கு பயந்து அங்கே ஒளிந்திருக்கிறாரு. பிறகு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒருவன் மாத்திரம்தானே இருக்கேன், என்னையும் அவங்க நினச்சிதாங்க கொண்டு தான் போட போகிறாங்க. ஏற்கனவே ஏன் அந்த எலியாவை இப்படி மிகவும் சோர்ந்து போய் காரணம் என்னென்னா, அந்த விழுந்து போனவர்களை பார்த்ததுனால்தான். என் கூட இருந்த அத்தனை தீர்க்கதரிசிகளையும் நன்றாக பக்தி வைராக்கியமாக இருந்து ஊழியம் செய்த அனைத்து தீர்க்கதரிசிகளையும் என்ன செஞ்சிட்டாரு, அவர் என்ன கொன்று போட்டார். அதே போல் என்னையும் கொண்டு போடுவாங்க. அவங்கள கொண்டு போட்டது போல் என்னையே கொண்டு போடுவாங்க. அவங்க வாழ்க்கை முடிந்தது போல் என் வாழ்க்கையை என்ன செஞ்சிருவாங்க, முடிய பண்ணிடுவாங்க. அந்த முன்னால் இறந்து போன வீழ்ந்து போன தீர்க்கதரிசிகளை அழித்தது போல் என்னையும் அழிச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் அவர் நினைச்சாராம். அந்த விழுந்து போனவர்களே அப்படியே பார்த்து அவங்க இப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க, அவங்கள அழிச்சிட்டாரு, இந்த ஏசபேல் அழிச்சிட்டான், அப்படிலாம் ஒவ்வொன்றும் நினச்சி பயந்ததுனால தான் அவர் என்ன செஞ்சாராம், அந்த குகைக்குள்ளே போய் கெபிக்குள்ளே போய் இருந்துச்சு, நீங்கள் என்னைய ஒருவனாய் தனியாக வச்சுட்டீங்க, என்னைய நீங்கள் நான் என்னை இப்படி கதற வச்சுட்டீங்களே, நான் அப்படி பயந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேனே, நான் அப்படி சொல்லி பயந்து அவர் நினச்சாராம், என்னை அழ வச்சுட்டீங்களே, என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சார் அந்த கெவிக்குள்ளே இருந்து அழுது புலம்பி கொண்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ ஏன் சோர்ந்து போகிறாய், உன்னை பயமுறுத்துகிற காரியம் இப்படிலாம் உன்னை புலம்பு வைத்தது எது, இன்றைக்கு உனக்கு முன்னால் நின்று உன்னை கலங்க வைக்கிறது எது, உனக்கு முன்னால் நின்று உன்னை பயமுறுத்துகிறது எது, உன்னை நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ பயப்படாத, நீ பயப்படுகிற இந்த பயம் உன்னை மேற்கொள்ளாது, அந்த இயேசுவேல் உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ மறந்து போகாத, உன் வாழ்க்கை முடியவே முடியாது, நீ இன்னும் நீ நினைக்கிறது போல நான் அழிந்து போயிடுவேன் என்கிற நினைப்பு இல்லை, நீ இன்னும் நீ அநேக வருஷம் நீ வாழுவாய், உன்னை கொண்டு அநேக காரியங்களை நான் செய்வேன்,
நீ இன்னும் உன் பிரயாணம் வெகு தூரம், நீ இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த எலியாவுக்கிட்ட அவர் பேசுகிறாரு பாருங்க. அவர் இன்னும் உன் மூலமாக மகிமையான காரியத்தை நான் நினைச்ச போகிறேன், நான் செய்ய போகிறேன். உனக்கு 2 கண்கள் தான் இருக்குது, ஆனால் உன் கண்கள் தான் உனக்கு பிரச்சனை. உன் கண்களுக்கு முன்பதாக உன்னை சிருஷ்டித்து உருவாக்கிய, உன்னை அபிஷேகித்து ரட்சித்த தேவனை பார்க்காதபடிக்கு நீ எங்கேயோ யாரையோ நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், எந்த மனிதனையோ பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் 7 கண்களை உடைய நான் வேறு எங்கேயும் பார்க்காம ஒன்றை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்னை பார்க்காததுனால தான் உனக்கு இந்த ஒரு பயம். அதனால தான் நீ பயப்படாத, நீ இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. நீ உன் முன்னால் எதை வச்சு நீ பயந்து பயந்து கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு நீ அழுது புலம்பி கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டு அந்த எலியா பார்த்து சொன்ன, நீ பயப்படாத, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், உன் பிரயாணம் இன்னும் வெகு தூரம் அப்படி சொல்கிறாரு. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை உங்கள் முன்னால் வச்சு அந்த எலியா சோர்ந்து போனது போல் நீங்களும் சோர்ந்து போய் நான் ஆத்மாவே எடுத்துக்கொள்ளும். இந்த பெரிய வியாதியில் நான் என்ன செஞ்சிருவேன், நான் மறித்து போய் விடுவேன். இந்த வியாதி உங்கள் முன்னால் நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். அல்லது ஒரு கடன் பிரச்சனை, அதிகமான கடன் எனக்கு வாங்கி வாங்கி அந்த கடன் அதிகமானனால என்னால் கொடுக்க முடியாது. அந்த கடனை ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து நினைத்து உனக்கு முன்னால் வைத்து பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் என்று நீ உன் வாழ்க்கையே நீ கசந்து போன நிலையில் இருந்து கொண்டு இருக்கலாம். அல்லது உன் ஊழியத்தில் உனக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாதபடிக்கு ஊழிய பாதையில் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. முன்னால் ஊழியம் செய்தேன், ஆனால் இனி என்னால் பிரசங்கிக்க முடியாது, நான் ஊழியம் பண்ண முடியாது, முன்னாலே போல எனக்கு வேதம் வாசிக்க முடியாது, ஆண்டவரோடு உறவாட முடியாது, என் வீட்டுக்குள்ளே முன்னால் இருந்த சந்தோஷம் எனக்கு இல்லை, சமாதானமாக நான் இனி இருக்க முடியாது. இப்படிலாம் நினைக்க வைக்கிற காரியம் எது என்று கர்த்தர் கேட்கிறார். எதுவாக இருந்தாலும் உன்னை பயமுறுத்தி உன்னை அழ வச்சு உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற காரியம் உன் கண்ணு முன்னால் இருக்கிற எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக உங்களோடு பேசுகிற காரியம் அதுதான். எதை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த காரியம் உங்களை மேற்கொள்ளாது. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போனவர்களை நம்ம பார்க்கக்கூடாது. விழுந்து போனவர்களை நம்ம பார்த்தா நாமும் என்ன செஞ்சிருவோம், ஒரு 4-5 பேரை நம்ம விழுந்து போனவர்களை பார்த்தா 6ஆவதாக நாமும் அவங்க கூட சேர்ந்து என்ன செஞ்சிருவோம், விழுந்து போய் விடுவோம். நம்ம ஸ்கூல்லன்னா பிள்ளைகளை நம்ம டீச்சர் சொல்கிறது அப்படி தான். நல்லா படிக்கிற பிள்ளைகளை நீ பாரு, அவங்கள விட இப்போ நான் ஒரு 50 மார்க் வாங்கினேன்னா 40 மார்க் எடுத்த ஒரு மாணவியை பார்த்து நம்ம திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நம்ம 50 வாங்கிட்டோம், அவன் 40 தானே வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 90 மார்க் வாங்குற, 95 மார்க் வாங்குற அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்போது நாமும் என்ன செய்யணும், இதே போல் படித்து மதிப்பெண் வாங்கணும். அப்படி ஒரு ஆவல் வரும், ஒரு வாஞ்சை வரும், படிக்கிறதுக்கு ஒரு மனசு வரும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட நம்ம ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும். பின்வாங்கி போனவர்கள் கூட நம்ம தொடர்பு வச்சோம்னா நாமும் என்ன செய்வோம், அவங்கள பார்த்து இவங்க இப்படி தானே இருக்காங்க, ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்கெல்லாம் தொடர் நாடகம் பார்க்காங்க, கோயிலுக்கும் வராங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க, அப்போ நாமும் பார்த்தா என்ன, அவங்களே போல் நாமும் இருந்தால் என்ன, அப்படி ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்பற்றவே கூடாது என்று சொல்லி ஆவியானவர் உங்களை நினைச்சாரா எச்சரிக்கிறாரு. இயேசுவை மட்டும் முன்னால் நிறுத்தி அவரை மட்டும் பார்த்து, என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர், இன்றைக்கு நான் இருக்கிற இந்த பிரச்சனை, இன்றைக்கு நான் கலங்கப்படுகிற என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி கர்த்தர் உனக்கு சொன்னதுனால விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2ஆவதாக நம்ம பார்க்கும்போது இதே காரியம் நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 2 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாக்கி
கொண்டார்கள். பாருங்க, இங்கே ஒரு பகுதியை நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால ஆண்டவர் மீதியானர் கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த வயல் நிலங்களில் விதைப்பாங்க. அப்புறம் அது முளைச்ச உடனே என்ன செய்வாங்க, அதனால தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு களை எடுத்து அதுக்குள்ள பிரயாசங்களெல்லாம் படுவாங்க. குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு அந்த அறுவடை காலம் வருமே, அறுவடை காலம் வந்தது என்று சொல்லி அந்த மீதியானியர்கள் அறிந்த உடனே அவங்க திரளான வெட்டுக்கிளிகளைப் போல அவங்க ஒட்டகங்களையும் எண்ண முடியாது, அங்கிருந்து வருகிற ஜனங்களையும் எண்ண முடியாது, அப்படி திரளாக அங்கே என்ன செஞ்சிருவாங்க, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. பாருங்க, இங்கே வந்த உடனே இங்குள்ள எல்லா விளைச்சலையும் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க ஆடு மாடு மிருக ஜீவங்கள் எல்லாவற்றையும் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்கள பார்த்த உடனே இங்கே குடியிருக்கிற அந்த ஜனங்கள் அவங்க அதை பார்த்து ஓடி மலைகளில் போய் என்ன செஞ்சுருவாங்க, மலைகளில் போய் ஒழிச்சிருவாங்க. அவங்க எதிராக அவங்க கண்ணுக்கு நம்ம பட்டோம்னா நம்மளே என்ன செஞ்சுருவாங்க, கொலை செய்திருவாங்க, நம்ம ஜீவனை பாதுகாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, மலைகளில் போய் என்ன செஞ்சுருவாங்க, நல்லா ஒழிச்சுக்கிடுவாங்க. ஆனால் அதே ஊரில் தான் கிதியோன் என்கிற ஒரு வாலிபனும் அதே பட்டணத்துக்குள்ள அதே போல் அவங்க விதைத்து எல்லாம் அந்த விவசாய தொழிலை பண்ணி அறுவடை காலம் வந்த உடனே அவங்களே போல் அந்த கிதியோன் ஓடலை. அந்த விழுந்த ஓடி போனவர்கள், மறைந்து போனவர்கள் அவங்களாம் ஓடிட்டாங்க, அவங்களாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நாமும் ஒளிஞ்சுக்கிடுவோம், நாமும் மறைஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிதியோன் என்னவில்லை, அந்த விழுந்து போனவர்களை ஓடி போனவர்களை ஒளிஞ்சு கிடக்கிறவர்களை அந்த கிதியோன் என்ன செய்யலை, பார்க்கல. நான் எனக்கு என் தேவன் எனக்கு தந்த நிலம், என் தேவன் எனக்கு இதை பயிரிடுறதுக்கு உதவி செய்தார், இது நான் உழைச்ச கையின் பிரயாசம் இதில் இருக்குது, இது எனக்கு தான் சொந்தம், இதை நான் சுதந்திரித்து கொள்வேன், இது மீதியானருக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த தானியங்களெல்லாம் அவர் எடுத்து அந்த களத்தில் கொண்டு போய் போர் அடித்ததாக நாம் இதில் பார்க்குறோம். அப்போ அதே ஊரில் தான் அந்த கிதியோன் இருந்தார். இப்போ ஆண்டவர் அதை பார்க்குறாரு. 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க, இந்த கிதியோனை ஆண்டவர் சொல்கிறார், தேவதூதனை அனுப்பி சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி, உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீ மட்டும் தைரியமாக உன் கோதுமையை உன் தானியத்தை நீ சாப்பிடுவதற்காக உன் கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பா என்று சொன்னது போல நீ அதை அனுபவிப்பதற்காக நீ துணிந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் பாராட்டுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மீதியானின் கையிலிருந்து நீ ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லி அவன் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. இப்போ அந்த கிதியோனை பார்த்தோன்னே அந்த ஓடி ஒளிஞ்சவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ஓடி ஒளிஞ்சோன்னே வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மீதியானருக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க, நம்ம ஊரில் தான் அந்த பையனும் இருக்கான், வாலிப பையன்தான், நம்ம அவனோட எத்தனை வயது மூத்தவங்க, எவ்வளவு பணம் உள்ளவங்க, நம்மளால் அந்த இதை எடுக்க முடியாத அப்படி ஓடி ஒளிஞ்சிட்டோமே, இன்றைக்கி அவன் அதில் உள்ளதை தைரியமாக நின்று எடுத்துக்கிட்டானே, நம்மளும் அப்படி போகாமல் இருந்தால் நம்ம விளைச்சலின் பலனை நம்ம அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கக்கூடிய அளவில் அந்த அவங்க நினைக்காங்க. அப்போ இந்த கிதியோனுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மற்றவங்களை ஒரு தைரியப்படுத்துகிறது. இவனை பார்த்தவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நாமும் இப்படி நின்னோம் இல்லையே, நாமும் நின்றுருந்தா இன்றைக்கி நம்ம விளைவின் பலனை நம்ம எடுத்துகிட்டு போமே அப்படின்னு சொல்லி. அப்போ கிதியோனுடைய செயல் மற்றவங்களை உயிர்ப்பிக்கும்படி மற்ற மக்களை எழுப்புகிற ஒரு கிதியோனாக அங்கே அவர் செயல்பட்டார். அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சத்துருளுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரே பயம் சொல்லி நம்ம பயந்து கொண்டே இருந்தால் அந்த பயத்தின்படி தான் நமக்கு நேரிடும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ
போ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உன் கூட இருக்கேன், நீ விழுந்து போனவர்களை நீ பார்க்காதனால உனக்கு ஒரு தைரியம் வந்ததுனால நான் உன் கூட இருக்கேன் அப்படி சொல்லி பார்க்குறாரு. அப்போ இது வர செய்யாத நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான், நமக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறவங்களை சோர்ந்து போனவங்களை பார்க்கவே கூடாது பாருங்கள். அப்படி இருந்தோம்னா இதுவரை பார்க்காத, இதுவரை உன் கண்களினால் பார்க்காத ஊழியத்தை நீ இனி நினைச்சுவா, நீ பாப்பா. அது மட்டும் இல்லை, உன் பொருளாதாரத்திலையும் கூட இருக்கிற அந்த பிரச்சனை, உன் பொருளாதாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இதுவரைக்கும் காணாத ஒரு கண் ஒன்று நினைச்சியும் நீ காணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை கர்த்தர் ஒரு நாள் சோர்ந்து போக விடவே மாட்டார். அந்த எலியாவை எப்படி தட்டி எழுப்பினாரோ அதே போல் உங்கள் மேலேயும் அவர் கண்களை வைத்து அவர் தட்டி எழுப்பி கொண்டே தான் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அப்போ இயேசு என்னோடு இருப்பதுனால நான் விழுந்து போனவர்களை பார்க்க மாட்டேன், ஜெயமுள்ள இயேசுவையே நான் பார்ப்பேன் என்று பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவம் கூட அங்கே இருக்கிறது. அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். என்ன வார்த்தை? அந்த வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யாரெல்லாம்? இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சவுல் ராஜா அந்த யுத்த புருஷர்கள் அனைவரும் நினச்சிதாங்களாம், பயப்பட்டார்கள், கலங்குனாங்க. அப்படி என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அந்த பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்து அவன் சொல்கிற வார்த்தை, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். ஏன்ட்ட ஒருவனை மாத்திரம் நீங்கள் யாரை வேணாலும் அனுப்புங்க, ராஜாவானாலும் அனுப்புங்க, எவ்வளோ யுத்த வீரரையும் என்கிட்ட ஒருவனை மட்டும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் அவன் வார்த்தை ஒரு கம்பீரமான, அவன் ஒரு கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் போல நினச்சுவான். அவன் கெர்ச்சித்து இப்படி அவன் நினச்சுவான், சத்தமாக ஆரவாரம் பண்ணி சொன்னதை கேட்டோடனே இவங்க நினச்சிடுவாங்க, பயந்துருவாங்க. அந்த பயந்துருக்கிற இடத்துல அங்கே அந்த சவுலுக்கு ரொம்ப பயம். அதனால தான் எப்படியாவது யாராலும் நிம்மதியாக இருக்க முடியல. இந்த கோலியாத்தை நினச்சாலே நமக்கு ஒரு பயமாக இருக்குது, கோலியாத்தை நினச்சாலே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்கு, கோலியாத்தை நினச்சாலே நம்ம இருதயம் நடுங்குது, இதுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் சரி அவனை கொல்றவங்களுக்கு நான் என்ன செய்வேன், என் மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன், அவங்க தகப்பன் வீட்டை நான் அதிகமாக அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் பெரிய சீமானாக்குவேன், அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த கிஃப்ட்டு தாரேன் அப்படிலாம் சொல்கிறாரு பாருங்கள். இப்போ அந்த தாவீது அவன் ஆடு மேய்த்து போதே அவனுடைய தகப்பன் யுத்த களத்தில் அவங்க சகோதரர்கள் 3 பேர் அந்த யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் விசாரிச்சுட்டு வா அப்படி சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் அனுப்புகிற இந்த இடத்துல இவன் பார்க்கும்போது இந்த காட்சியை பார்க்குறான். இந்த பெலிஸ்தன் பேசுகிற, கோலியாத்து பேசுகிற வார்த்தைவனுக்கு மிகவும் அவனுக்கு என்ன செய்து, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோவம் வருது பாருங்க. அவன் அண்ணன் கூட சொல்கிறான், நீ உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ ஆடுகளை மேய்ப்பதற்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் மிகவும் அவங்க கோவப்படுறாங்க. சின்ன பையன் சவுலும் கூட சொல்கிறார், நீ மிகவும் சிறு பையன், உனக்கு நீ பயிற்சி எடுக்கலை, அந்த கோலியாத்து சிறு வயதுலேருந்து ஒரு பயிற்சி எடுத்தவன், அவங்ககிட்ட நீ போரிட முடியாது அப்படிலாம் சொன்னாலும் அந்த தாவீது என்ன சொன்னார், நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு தடவை சிங்கம் வந்து இங்கே ஆட்டை கவ்வினது, அது வாய்க்குள்ளே இருந்து நான் என்ன செஞ்சேன், ஆட்டை நான் காப்பாற்றினேன். அது மட்டும் இல்லை, கரடியும் அவ்விதமாக தான் என் ஆட்டை கடித்தது, நான் என்ன பண்ணினேன், அந்த கரடியின் வாயும் கிழித்து ஆட்டை நான் பாதுகாத்தேன். அப்போ அதுக்கெல்லாம் தந்த பலன், அந்த வெற்றி தந்த ஆண்டவர் இன்னைக்கு இவனுக்கு முன்னால் எனக்கு தருவார் என்கிற ஒரு தைரியத்தோடு போய் நின்று வெற்றி பெற்றான் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. தைரியமுள்ள ஒரு தாவீது அவன் விழுந்து போன ராஜாவை பார்க்கல, அவன் விழுந்து போன யுத்த புருஷர்களை பார்க்கல, அங்கே பயப்படுறவங்கள பார்க்கவே இல்லை. எனக்கு என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் அவன் அந்த ஒரு குளங்களை வைத்து அந்த கோலியாத்தை முறியடித்தார். அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷம், அந்த யுத்த வீரர்களுக்கு ஒரு ஆரவாரம், அந்த ராஜாவும் அன்னையில் இருந்து தான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி பெற்றதாக பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்லை,
மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இன்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் பணி செய்கிற இடத்துல எப்போது யுத்த களமாக இருக்கிறதா? உங்கள் குடும்பம் யுத்த களமாக இருக்கிறதா? எங்கே போனாலும் ஒரு யுத்த களத்தில் தான் நின்றது போல நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவலையோடு இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வெற்றியை நான் தருவேன், வெற்றியின் ஆரவாரத்தை நான் வச்சிருக்கிறேன், அந்த வெற்றி உங்களுக்கு உண்டு, இனி ஜெயம் உங்களுக்கு தான், பயத்துக்கும் சோர்வுக்கும் உங்களுக்கு இனிமேல் என்ன சொல்ல இடமே இல்லை அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் முன்னால் எதனா உங்களை பயமுறுத்துகிறதோ அந்த பயமுறுத்துகிற காரியத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்வேன், அதெல்லாம் உங்களை மேற்கொள்ளாது, இந்த கஷ்டம் உங்களை மேற்கொள்ளாது, இந்த வியாதி உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் சோர்ந்து போக தேவையே இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லார் கண்களை மூடி, ஆண்டவர் எங்களோடு கூட நீ பேசுனதற்காக நன்றி என்று சொல்லாமா. நான் கூட என் கண்களுக்கு முன்பதாக எனக்கு இருக்கிற வியாதியை வைத்து வைத்து அதை பெரிதாக நான் சிந்தித்தேன். அதனால் நான் பயந்து பயந்து எங்கே ஓட எங்கே போவேன் என்று சொல்லி வழி தெரியாமல் என் வாழ்க்கையில் எனக்கு வழியே இல்லை, எனக்கு என்ன செய்யனே தெரியல, அப்படி நீ கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஆவியானவர் என்று உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அன்றைக்கு எலியா கண்ணு முன்னால் விழுந்து போனவர்களை நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்து ஓடி ஓடி ஒளிந்து வாழ்க்கையே வெறுத்து இனி இந்த உலகம் வேண்டாம், இனி என்னால் எதுவும் முடியாது என்று சொன்னது போல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு கடைசி தருணத்திற்குள்ள வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறார். ஆமே, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பயப்படாத, உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, உன் தொழில் முடிந்து போவதில்லை, உன் பிள்ளைகளுடைய எதிர்கால நல்வாழ்வு அது முடிந்து போகலை, இனிதான் துளிர்க்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. உங்கள் ஊழியம் இனிதான் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரை நீ பார்த்தீராத, இதுவரை நீ கண்டிராத அநேக ஆசீர்வாதங்களை உன் குடும்பத்துக்குள்ள நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் நீங்கள் பயந்தீங்களோ அன்று அந்த கிதியோன் பயந்து, அந்த கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து பயந்தது போல நீங்கள் பயந்தது போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இனி நீங்கள் காண்பீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. சோர்ந்து போய் எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், எங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கஷ்டம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. அந்த எல்லா காரியங்களிலும் கூட கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற காரியம், அது ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, அது ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, அது மேற்கொள்ள விடவே மாட்டேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. உமது அன்பு பிள்ளைகள் என்ன நிலையில் என்ன நோக்கத்தோடு கூட எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு அன்பு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஐயா, ஓடி ஓடி ஒளிந்தது போதும் ஆண்டவரே. மலை மீது இருக்கிற பட்டணத்தை யாரும் ஒழித்து வைக்க முடியாது. அன்று தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒருவருக்கும் தெரியாது, அந்த ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் தெரியும். அன்றைக்கு எல்லாருக்கும் முன்பதாக இந்த தாவீதை நீர் ஆண்டவரே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது போல ஒரு அன்பு பிள்ளைகள் எங்கேயோ ஒரு இடத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மூலையில் பதுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இனி அவர்களை முன்னால் நிறுத்தி அநேகருக்கு தெரியும்படியாக அறிமுகப்படுத்தும்படியாக உடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டிருக்கிறதற்காக நன்றி. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படுக்கை எடுத்து போடுவீராக. வியாதியில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. கவலையோடு கண்ணீரோடு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறதற்காக நன்றி. தேவைகள் அதிகமாப்பா. கடன் பிரச்சனையில் இருந்து என் இயேசுவின் நாமத்தினால அது ஒன்றுமில்லாமல் அது மலை போல இருந்தாலும் பனி போல எங்கள் கண்களுக்கு முன்பதாக, இந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பதாக உருகி போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.